வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பாஸ்தா எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பாஸ்தா நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெந்நியை நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. வெந்நியை கொதிக்க வச்சு வெந்நியில் தான் இந்த பாஸ்தாவை போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இந்த ஸ்ப்ரிங் பாஸ்தா தாங்க வாங்கியிருக்கேன். ஸ்ப்ரிங்காக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி பாஸ்தா வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த பாஸ்தாவை இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா வேக போட்டுடலாங்க. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாஸ்தா பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் என்னன்னாலும் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அப்போ தான் இதில் இறங்குங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1/4 மணி நேரம் போதும், நல்லா வெந்துடும். பாஸ்தா நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்படி மசிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துன்னா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. எனக்கு பாஸ்தா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக வெந்துடும். அமுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா அது மசிஞ்சு போகிறது நல்லா தெரியும். ரொம்ப சூடாக இருக்குது. என்ன பார்த்தீங்களா? இன்னும் 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம இப்படி அமுக்கி விட்டோன்னா நல்லா இதாகிடணுங்க. அதான் கரெக்டான இது. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாங்க. வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, கேரட், குடமிளகா, அப்புறம் மல்லி இலை, இஞ்சி, பூண்டு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. இந்த எல்லாமே நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இது எடுத்திருக்கேங்க, இஞ்சி, பூண்டு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பாருங்கள், நம்ம இது பண்ணாலே நல்லா பிஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ பாஸ்தா தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்து நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேங்க. தண்ணியை ஃபுல்லும் வடிச்சிட்டு இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சுங்க. இப்போ நாம் இதில் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துருக்கேங்க. ரெண்டும் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்து கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது இதிலையே நல்லா வெந்துருங்க. ரொம்ப வேகணும்னு கிடையாது, 3/4 அளவுக்கு வெந்தால் போதும். குடமிளகாலாம் கேரட்லாம் கொஞ்சம் நறுச்சுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இதுக்கு ரொம்ப வெந்து இதாக வேண்டாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துடட்டும். இப்போ தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதோட குடமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. குடமிளகாவை சேர்த்துக்கோங்க. குடமிளகாவை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம சேர்த்துட்டோங்க. இதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி, கேரட், குடமிளகா வச்சுருக்க எல்லா ஐட்டமுமே சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்துடட்டுங்க. இப்போ இது காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். நமக்கு இந்த காய் வேகிறதுக்கு இந்த காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டிருக்கேங்க. பாஸ்தாவுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோம் பார்த்திங்களா வேகும்போதே. அதனால் இப்போ உப்பு நிறைய உப்பு சேர்க்க தேவையில்லை. காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வந்தாலே உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம சாஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு நல்லா வெந்துருச்சு போதும். இதுக்கு மேலே நிறைய வேக வேண்டாம்.
இப்போ வந்து நான் ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தால் கூட நீங்கள் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கலைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு பார்த்தீங்களா? இப்போது நம்ம வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்மளோட சாஸெல்லாம் இதில் வந்து படுற மாதிரி, காயெல்லாம் இதில் சேர்ந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. சாஸெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ் பவுட்ரு வந்து கடையில் வச்சுருப்பாங்கங்க தனியாக. 10 ரூபாங்க ஒரு பேக்கெட்டு. அந்த நூடுல்ஸ் பவுட்ரு வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு பாக்கெட் போட்டிருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க.